பூத்தவனே புவனம் பதினான்கையும் பூத்தவனம் காத்தவனே பின்கரந்தவனே கலை கண்ணனுக்கு மூத்தவனே என்று மூவா முகுந்தவனே மாதவனே உடல் தினத்தோ தேவோ வந்திப்பதே जयंती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वधा स्वाहा नमोस्तुते எல்லாம் இல்ல भद्रकाली உடனவர் வீரபத்ர சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே இன்றைய தினம் பிரம்மோற்சவ மத்தியிலே 5ஆம் வருட சரசண்டி மகாயாகமானது சிறந்த முறையிலே காலை முதல் கொண்டு சிறந்த முறையிலே பூர்வாங்க வைபவங்கள் ஜபபாராயணங்கள் எல்லாம் நடைபெற்று முதல் கால யாக வேள்வியிலே சரசண்டி மகாயாகத்திலே 40 முறை தேவி மகாத்மியம் நிறைவு பெற்று யாகசாலையிலே தேவி நவாவரண பூஜைகள் செய்விக்கப்பட்டு துவார தேவதா பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செய்விக்கப்பட்டு பூர்வாங்க வைபவமாக ஷோடச மாத்ரிகா பூஜை புஸ்தக பூஜை கலச பூஜை எல்லாம் செய்விக்கப்பட்டது. இந்த முதல் காலத்திலே வருடந்தோறும் நம்ம ஆலயத்தை சிறந்த முறையிலே முதல் கால யாக வேண்டிய நவதுர்கா ஹோமமானது செய்து கொண்டு வருகின்றோம். இந்த நவதுர்கான யாருமே காலமுறை சிந்திக்கலாம்னு சொன்னேன். துர்கையில பல்வேறு விதமான தந்திரங்கள் நிறைய இருக்கின்றது. அஷ்டாஷ்ட தந்திரங்கள் 64 விதமான தந்திரங்கள் அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே ருத்ருக்ராந்தே அப்படின்னு அதுக்கு 64 சக்தி வீரர்கள் தனித்தனியா தந்திரங்கள் சாஸ்திர தந்திரங்கள் நிறைய இருக்கு. அந்த தந்திரத்துல இந்த துர்கா தந்திரத்துல ரொம்ப கோணமான அனைத்து மகரிஷியா உபாசிக்கப்பட்டது இந்த துர்கை. துர்கா வந்து ஏதோ ஒரு தேவதை மட்டும் இல்ல, ராமர் வழிபட்டிருக்கார், சிவபெருமான் வழிபட்டிருக்கார். இதெல்லாம் வருது. இந்த நவதுர்கா ஹோமங்கிறது இந்த மூல துர்காங்கிறது முதல் தேவதை மூல துர்கா. விஸ்வஸ்ய பீஜம் பரமாசி மாயாவே உலகத்திற்கு எல்லாம் விதையாக வித்தாக இருப்பவள் இந்த துர்கான ஒரு தந்திரம் சொல்றது. விஸ்வஸ்ய பீஜம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதைக்கும் காரண பொருளாக இருக்கக்கூடிய யாருன்னா முதல் துர்கா மூல துர்கா. அந்த துர்கை தான் ஃபர்ஸ்ட் வர. இரண்டாவதாக ஒரு துர்கை இருக்கா. என்ன டைம் ரொம்ப 8 மணி ஆயிடுச்சு, அதனால அது ஒரு கோடிட்டு மட்டும் காமிச்சிட்டு நாளைக்கு நிறைய ஹோமம் இருக்கு அதை பத்தி சொல்லிடலாம். மூல துர்கான யாருன்னா உலகத்திற்கும் எல்லாத்திற்கும் காரணத்தாக இருக்கக்கூடிய மூல துர்கான பேர். விதை எக்ஸாம்பிள் விதை வச்சுங்க, விதை என்ன தோணுது. அந்த மூல துர்கா தான் உலகத்திற்கு சர்வத்திற்கும் சர்வவித்து எல்லாத்திற்கும் விதையாக இருக்கக்கூடிய மூல துர்கான பேர். இரண்டாவதாக இருக்கக்கூடிய துர்கைக்கு வன துர்கான பேர். இந்த வன துர்கா யாருன்னா விந்திய மலைங்கிறது ஒரு பெரிய மலை கேள்விப்பட்டிருக்கீங்க. விந்திய பர்வதம்னு எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலே ஹையஸ்ட் அதான் பெரிய மலை. அந்த மலை தபஸ்வியினால அதிகமா தபம் பண்ணி விந்திய வாசனையே அம்மாவுக்கு இருக்கு. விந்திய மலையில அம்மாவுடைய பர்வதம்லாம் இருக்கு. அவ்வளோ என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் அந்த மலையில கிடைக்கும். அந்த பர்வதம் தபஸ்வியினால என்ன ஆகுது, தபம் மனிதனால வளருது. எப்படி வளருதுன்னா சூரிய ஒளி சந்திர ஒளி இதெல்லாம் கிடைக்கிறாங்க. அப்ப சூரியன் சந்திரனும் பிரார்த்தனை பண்ணாங்க வனதுர்க்கையே ஒரு தேவதை. அந்த வனதுர்க்கைய பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணானா அகஸ்திய மகனுடைய என்ன பண்ண இந்த விந்திய மலையை கொஞ்சம் கிரேடு இறக்கணும், கொஞ்சம் அழுத்தி அகஸ்திய மகனுடைய தவசியம் அவர் என்ன பண்ணா சூரிய ஒளி சந்திர ஒளி இல்லைன்னா நமக்கு சூரியனுக்கு தானே சாட்சி. அது இருந்தாலே பூஜைகள் பண்றது உதயாதி பண்ண முடியும். ஒரே இருந்தா என்ன பண்றது. அப்ப என்ன பண்ணா அகஸ்திய மகன் என்ன பண்ணா தவத்தின் வாயிலாக அந்த அம்பாவை நோக்கி வனதுர்க்கையை நோக்கி ஜபம் செய்யறாங்க. அந்த தவத்தின் பயனாக அப்படியே போய் அந்த விந்தியமலையில போய் அந்த காலை வச்சு ஒரு அழுத்த அழுத்துறாங்க. அப்படியே சூரியன் சந்திரன் எல்லாம் வெளிச்சமா வந்துடும். அப்ப தவத்தின் வாயிலாக அகஸ்திய மகனுடைய உபாசனை பண்ணது இந்த வனதுர்க்கை. இந்த வனதுர்க்கை அந்த சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் நம்ம கிடைக்கிறதுனா அவர்தான். இந்த பேர் என்ன, முதல்ல என்ன சொன்னேன், மூல துர்கா. இரண்டாவது வனதுர்கான பேர். மூன்றாவது துர்கா சூரிய துர்கான பேர். இந்த சூரிய துர்கா யாருன்னா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சிவபெருமான் என்ன பண்ணார், 3 மலையை அழைக்கிறதுக்காக ஒரு 3 அசுரர்கள்
எல்லாம் இருந்தவங்கலாம் சுவாமிகிட்ட போனார். அந்த சுவாமிகிட்ட போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டார். அப்ப சூரியன் சந்திரன் தன்னுடைய சுவாமியோடைய ரதத்தோடைய தேருடைய சக்கரமாக இருந்தார். 4 வேதங்கள் 4 குதிரையாக இருந்தது. பிரம்மா சாரதியாக இருந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபமா இருந்து சுவாமியுடைய சரீரத்துல தன்னுடைய வில்லு அம்பாக இருந்தவர் பேரு சூரியன் இருக்கார். வில்லு அம்பு இதெல்லாம் இருந்தது. என்ன பண்ணாங்க, துர்க சம்ஹாரத்துல எது முக்கியம், தேரெல்லாம் சக்கரம் போகணும், எல்லாமே ஒவ்வொரு பாட்டு. ஆனா அழிக்கக்கூடிய ஆணவ மலத்தை அழிக்கக்கூடியது இந்த சூரியன் இருக்கான்னு சொல்லக்கூடிய அந்த வில்லு அம்பாக இருந்தது. எல்லாம் அம்பாக இருந்தவங்க சுவாமியை தேவாலயம் அப்பேற்பட்ட சிவபெருமானே அந்த துர்க சம்ஹாரத்துக்கு நம்மையெல்லாம் அழித்து கொண்டுதானே அங்க போறாரு. சூரியன் சந்திரன் பேசுறார். குதிரை 4 வேதங்கள் 4 குதிரையும் முன்கொடுத்தது. பிரம்மா சிவபெருமானே நான்தாப்பா தெய்வம் அப்படின்னு அவருக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு கௌரவம் இல்லை. அவருக்கே நான்தாப்பா தெய்வம், என் பாதுகாப்பு தான் அவர். இந்த அப்பாவை என்ன பண்ணா சொல்லிட்டு இருக்காங்க, அப்பாவே இருந்தார். ஒன்றும் சுவாமி பெருசா நினைக்கல. சின்னதா ஒரே ஒரு குடும்பம் போல ஒரு மந்த ஆசிரியர் சிரிச்சா என்னன்னு இவாள நினைக்கிறாளே சிரிச்சா சிரிச்ச மாதிரி அந்த 3 திரும்ப மழையும் பஸ்மமாயிடும். அந்த காரணம் யாருன்னா இந்த சூரியன் இருக்கார். அவெல்லாம் வில்லமாக இருந்தா சுவாமி கொண்டவர்கள் போல ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணார். அந்த திரும்ப சம்ஹாரம் அழிந்து தோற்று போய் அந்த அளவுக்கு இந்த அம்பாளுக்கு பவர் சூரியன் இருக்கார். 4வதாக இருக்கக்கூடிய இருக்காருக்கு ஜாதவேதா இருக்காரு. இவன் என்ன பண்ணா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சரவண பொய்கையில அந்த தேஜஸ் சிவனுடைய சிவ தேஜஸ்ல இருந்தா 6 முகத்துல இருந்து 6 புரிகள் கிளம்புன சுவாமி 10 முகம் அந்தரகமா இருக்கு. அதுதான் ஞான முகம். அது அந்தரகமா அந்த வெளிவர அந்த பஞ்ச முகத்திலிருந்து 5 புரிகளும் ஞான முகத்திலிருந்து ஒரு புரிகளும் கிளம்பி கிளம்புற அந்த தேஜஸ் பேருக்கு வந்து என்ன பேரு, நெருப்புக்கு பேர் ஜாதவேதா. நெருப்புக்கு பல பேர். அந்த ஜாதவே ராதானாலே நெருப்பு பேர். இந்த ஜாதவேதத்துக்கு தான் அந்த நெருப்பு கிளம்புற சுவாமியுடைய சிவபெருமானுடைய தேஜஸ்ல இருந்து கிளம்புற நெருப்பு கிளம்புனா ஒரு துர்கா. முதல் துர்கா மூல துர்கா, 2வது மன துர்கா, 3வது சூரியன் துர்கா, 4வது என்ன துர்கா கை துர்கா. எல்லாம் உட்கார்ந்து யோகிக்கிறோம். நான் வேணா கதை பேசிட்டு இருக்கேன். ஒரு அம்மா தான் ஜாதகம் கற்றுக்கிட்டாங்க. இந்த 4வது துர்கா யாரு, முருகப்பெருமானை தீப்பிழம்பாக கொண்டு சென்று அந்த சரவண கோயிலை எய்து செய்த தேவிக்கு என்ன பேரு, ஜாதவேதா துர்கா. அப்ப நான் 5வதாக இருக்கக்கூடிய துர்காக்கு சாந்தி துர்கா. இந்த சாந்தி துர்கா என்னன்னா கடன் ரோகம் இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். எப்படி இது வந்தானா, தட்ச யஜ்ஞனுடைய தெரியும் எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானுடைய அவரை கூப்பிடாம மாமனார் கூட அந்த மாமனார் அவரை மதிக்காமல் அவர் பெரிய யாகம் செய்தார். அந்த யாகத்தின் கோபத்திலிருந்து சுவாமி சிவபெருமான் வெளிப்பட்டு துவம்சம் பண்ணார். துவம்சம் பண்ணா எப்பயுமே நமக்கு வந்து ஒரு கோபம் பண்ணா யாரோ ஒருத்தவங்க அமைதியா இருப்பான்னு சொன்னாதான் அந்த கோபத்துக்கு வேல்யூ வரும். இல்லைன்னா இன்னும் பயங்கரமா ஆடிட்டே இருக்கும். அப்படி என்ன பண்ணா அம்பாள் சாந்த ரூபமாக சுவாமியினுடைய ஹிருதயத்துல போய் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொன்ன தேவி யாரு, அவளுக்கு ஒரு பேரு துர்கா, சாந்தி துர்கா. 5வது துர்கை பேருங்க சாந்தி துர்கா. அவருடைய கடன்ல இருந்து காப்பாத்துகிறார், ரோகம் வியாதியில இருந்து காப்பாத்துகிறார். நமக்கு முதல்ல கோபத்துல இருந்து காப்பாற்றணும். நமக்கு கோபம் வந்தாலே என்ன ஆகும், ஆயுள் பலம் குறையும். பாவத்தோட கோபம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த கோபமே வரக்கூடாது. இந்த கோபத்துல வர என்ன ஆகும், நம்மளுடைய ஆயுள் பலம் குறையும். 2 விஷயம், காமத்திலையும் கோபத்திலையும் மனிதன் தன்னுடைய ஆயுள் பலத்தை ரோகத்தை நிவர்த்தி கொண்டார். அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவிக்கு சாந்தி துர்கான்னு பேர். இந்த சாந்தி துர்கா தான் இது எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த சாந்தி மனசாந்தி இருந்தாதான் எல்லாத்துக்கும் நீங்க எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணலாம். எதிரே இருந்தாலும் அந்த சாந்தி முக்கியம். அது இல்லைன்னா மனிதன் என்ன ஆயிடுவாங்க, எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் ஆசைகள், எப்ப பார்த்தாலும் தாக்கங்கள், எப்ப பார்த்தாலும் பாக்கங்கள், ஏதாவது ஒண்ணு ஈடுபட்டுட்டே இருக்கும். ஆனா மனசாந்தி எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதற்காக அவன் பேர் என்ன, சாந்தி துர்கா. மொத்தம் 5 துர்கையை பார்த்தோம். 6வதாக இருக்கக்கூடிய துர்கைக்கு சபரி துர்கான்னு பேர். சபரி துர்கா யாருன்னா, அர்ஜுனன் என்ன பண்ண மகாபாரத யுத்தத்துல என்ன பண்றது, எல்லாம் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் வந்து ஜெயிலாத்துக்கு மறுநாளுக்கு ஏதாவது ஒரு போர் ரெடியா இருந்தே இருக்கும்.
இதற்கு மேல எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு வேடவ குலத்தை ஏற்றி யாரு சிவபெருமானும் அம்பாலும் வேடவ குலத்தாக மாறி அங்க காட்டு வழியாக சென்று பாசுபராசத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்ததாக வரல. அந்த பாசுபரம் யாருன்னா சிவபெருமானும் பார்வதியும் சிவபெருமான பிரார்த்தனை அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுக்கு பாசுபரத்தை சுவாமி வழங்கினாலும் தேவாரத்தில் வருது. பாசுபரம் வழங்கிய சிவபெருமானே ஒரு இடத்துல தேவாரத்தில் வருது. அந்த பாசுபரத்தை சிவபெருமான் அனுகிரகம் பண்ணார். அந்த பாசுபரத்தை அனுகிரகம் பண்றதுக்கு அர்ஜுனன் யாரை வேண்டினா சபரி துர்கான ஒரு தேவதையை வேண்டினார். அந்த அர்ஜுனன் வழிபட்டான்னு சொல்றதுக்காக சபரி துர்கா அர்ஜுனன் வழிபட்டார். ஆக வந்து என்ன ஆயிட்டு 6 துர்கா வந்து பாப்போமா. மூல துர்கா, வன துர்கா, சூரியனி துர்கா, ஜாதவேத துர்கா, 5வதாக சாந்தி துர்கா, 6வதாக சபரி துர்கா. ஏன் கவனிக்க 7வதாக துர்காக்கு லவண துர்கான்னு. லவணேஸ்வரன் என்ன பண்ணா பெரிய அசுரன். அவன் என்ன பண்ணா தன்னோட தவத்தின் வாயிலாக எல்லாரும் எப்பயுமே ஆனந்த சுருக்கு வந்தா பெரியவங்களை பார்த்தா கூட மதிக்க தோணாது. அப்பா அம்மா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே தாய் தந்தை நன்றி வரையும் அப்பா அம்மாவே எப்பயுமே மதிக்கும். எவ்வளோ பெரிய ஆளானாலும் அப்பா அம்மா நம்ம குழந்தைன்னு முதல்ல அந்த எண்ணம் எப்பயுமே மாறக்கூடாது. அதாவது அப்பா அம்மா பார்த்து நமஸ்காரம் பண்ணினாலே போதும். தெய்வ வழிபாடு அதை விட பலனை தந்துடும். அப்பா அம்மாவை மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் ஒரே நமஸ்காரம் பண்ணிருக்கோம். அவங்க மனசுல எவ்வளவு குழப்பம் இருக்கும். அப்பா அம்மாவை நினைச்சாலே அதை என்ன பண்ண லவணாசுரன் தன்னோட ஞானத்தின் வாயிலாக அஞ்ஞானத்தை பெற்றான். தவத்தின் சீலன். ஆனா தவம் வலிமையினால என்ன பண்ணா தேவாதி முனிவர்களா இம்சை பண்ணான். அப்ப என்ன பண்ணா ராமபிரான் துர்கையை வழிபட்டார். அந்த லவணாசுரனை அழிப்பதற்காக லக்ஷ்மணன் இந்த ஆயுதத்தை ஏற்றி கொடுத்தார். யாரால் வழிபட்டா முன்னாடி சிவபெருமான் வழிபட்டிருக்கா. பிரம்மாதிபதிகளெல்லாம் சிவபெருமான் வச்சிருந்தா கையில யார சூழ்நிலைக்காக திருப்ப சம்பாரத்துக்கு. ஆனா பாசுபதற்காக அர்ஜுனன் வழிபட்டார். இங்க மகாபாரதம் போய் அடுத்தது ராமாயணம் வந்தது. இந்த ராமாயண காலத்துல இந்த லவணேஸ்வரர் அந்த அசுரனை சமாதானம் பண்றதுக்காக லவணாசுரன் அழிப்பதற்காக தவம் செய்தார். யாரு ராமபிரான். அந்த ராமபிரான் வந்து லட்சுமணன் கொடுக்கிறார். அவளை போய் சமாதானம் கொடுத்துவான். அப்ப உபாசனை பண்ணி கொடுத்ததுனால இந்த பேர் தபால் பேரு லவணதுர்கானே பேரு. லவணேஸ்வரனை சமாதானம் பண்றதுக்காக அம்பாள் அமைச்ச ஆயுதத்துக்கு ராமபிரான் உபாசனை பண்ணி லட்சுமணன் கொடுத்த தேவதை இந்த லவணாசுரனை லவணதுர்கான. அது தீபதுர்கான பேர். குண்டலினி சக்தி யோக மார்க்கத்துல எத்தனையோ யோக மார்க்கம் சொன்னே ஏகப்பட்ட தந்திரம் 64 விதமான தந்திரங்கள். அதுல எத்தனையோ வழிகள் அம்பாளை வளர்க்கறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அதுல ஒன்று யோக மார்க்கம். அதாவது லலிதா சகஸ்ரநாமம் சௌந்தர பண்ணினா யாரு தவம் செய்தா ஞானத்தை பெரிய ஞானத்தை பிரம்மவித்தியை பெரிய முடியும்னா அம்பாளை வழிபட்டால்தான். எந்த ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை பெறுவதற்கு அம்பாள்கிட்ட போய் சொன்னாங்க கிடைச்சா எல்லா பாஸ்வேர்டும் எல்லா ஞானம் எல்லா அறிவாற்றலும் நம்ம கிடைச்சிடும். ஈஸியா கிடைச்சிடும். அதனால தேவாதி முனிவர்கள்லாம் வழிபட்ட தேவதைக்கு தீபத்துக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை பெறுவதற்காக தீபத்துக்காக எல்லா தேவாதி முனிவர்களும் உபாசனை பண்ணாங்க. ஏன்னா அப்பா தான் தேவி மகாத்மியம் சொல்றது. சம்சார பக்தர்களுக்கு சமுத்திர பண்டிதா கடல் அளவிட முடியுமா? அந்த அளவுக்கு பண்டிதர் யாருன்னா அம்பாளம். லலிதா சகஸ்ரநாமம் சாவித்யா பரமாவுத்தே ஹேது பூஜா சனாதனி தேவி மகாத்மியம். சாவித்யா எதுக்கான வித்தையோ அந்த வித்தியை தரக்கூடியவங்க தேவியம். சாவித்யா பரமாவுத்தே ஹேது பூஜா சனாதனி எல்லா வித்தைக்கும் அதிபதி எல்லா வித்தைக்கும் ஞானத்தை தரக்கூடியவங்க பரம வித்தையே அம்பாள் தான். அந்த வித்தியை உபாசனை பண்ண எல்லா தேவாதி முனிவர்கள். அந்த தேவிக்கு பேரு தீபதுர்கான பேர். நிறைவான 9வது தேவி ஆசிரி துர்கான பேர். ஆசிரி துர்காவுக்கும் இன்னைக்கு ஒரு தொடர்பு. ஆசிரி துர்கா எப்ப வந்தாங்கன்னா தேவாலயங்கள்லாம் நித்தியத்துவம் பெற வேண்டும்னு ஆசைப்பட்டார். அப்ப நித்தியத்துவம்னா அழிவற்றது. அப்ப என்ன பண்ணாங்க பாடல்ல இன்னைக்கு பிரதோஷ தினம் இல்லையா? அப்ப நித்தியத்துவத்தை பெறுவதற்கு அமிர்தத்தை சாப்பிடணும். அமிர்தத்தை சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணா பாடல்ல அனந்தாதி நாகம் இருக்காரு. பர்வதமலையை தூக்கி மத்தாக நடுவுல வச்சுட்டார் பாடல்ல மலை. இந்த மலையை சுத்துறதுக்கு ஒரு கயிறுக்கு அனந்தாதி நாகம்னு ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு மத்து கடையோட கேள்விக்கெல்லாம் மிக்சியை போட்டு நம்ம வரைஞ்சிடும். பாட்டிலாம் பார்த்தா குச்சி மேல இருக்கும், கீழே ஒரு இது மேல இருக்கும், உலகம் மேல பாத்துக்கீங்களா? மத்து பாத்துக்கலாம் அடி வாங்கிக்கலாம் இல்லையா? பாட்டிக்கு அடி வாங்கினதுதான்
இதெல்லாம் மத்து இருக்கு. அந்த மத்துல என்ன பண்ணுவோம், சின்னதா ஒரு கையிலே வச்சு இப்படி சீட்டா மூளை சின்னா என்ன வெளிவரும். அது போல என்ன பண்ணா அமிர்தத்தை வெளிப்படுவதற்காக பால்கடல் நடுப்ப அந்த மத்தாக பருவமலையை வச்சுட்டு பால்கடல்ல என்ன பண்ண இந்த பாம்பை கையிலா பிடிக்கும். பாம்பை கையிலா பிடிக்கும் தேவாதிகள் எங்க விஷம் அந்த பாம்புக்கு பல்லுல அசுரன்கிட்ட நீ போய் அந்த தலைப்பகுதி குடிப்பா, அதான் கொஞ்சம் அழுத்தமா பண்ணி பிடிக்கணும்னு 3 தேவர்கள்லாம் அசுரன் தலைப்பகுதியை கொடுத்துட்டார். வால் பகுதியை தேவாதி முனிவர்கள் வச்சுட்டார். 2 பேரும் சேர்ந்து கலையலாம். கலைஞ்சிட்டே இருக்கும்போது ஒவ்வொன்றா வெளி கலவுது. உச்சி சவசை எல்லாமே கலவுது. பறக்கக்கூடிய குதிரை, சித்தாமணி, இக்கரட்டி எல்லாமே ஆளுக்கு ஒவ்வொன்று உயர்ந்ததுனால ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு போயிட்டார். அமிர்தம் வெளிப்பட்டது. வெளிப்பட்டோடனே இந்த பாம்பை போய் கசக்கிறது என்ன எடுத்து ஒரு சொட்டு விஷமா இருந்தது. ஆஹா, அமிர்தத்துல விஷம் விழுந்தது. இப்ப இது சாப்பிட்ட உயிரோடு இருக்குமா இல்லையா நமக்கு தெரியல. இதை போய் முதல்ல சிவபெருமானை காமிச்சிருவோம் அப்படின்னு சிவபெருமானுக்கு அமிர்தம் வந்து சாப்பிட்டா அம்பாள் போய் கழுத்தை பிடிச்சிட்டார். விஷம் இங்கே தப்பி போயிடுச்சு. இந்த இடத்துக்கு பேரு நீலகண்டன்னு பேர். விஷம் வந்து நீலகண்டா இருக்கும். சுவாமிக்கு பேர் வந்து அதான் நீலகண்டன்னு பேர். அப்படியே அம்பாள் நிறுத்தினால விஷம் இங்கே நின்று அமிர்தம் வந்தது. இப்ப அமிர்தம் வந்துச்சு. ஈக்குவல் ஷேர் அசுரனுக்கு கொடுக்கணும், தேவருக்கு கொடுக்கணும். ஏன்னா 2 பேரும் பாதி கிடந்த. இப்ப அமிர்தம் வந்தது. அசுரனுக்கு போயிருச்சுன்னா தீங்கு அதிகமா இருக்கும்னு ஒரு யோசனை. இங்க எல்லாருக்கும் அந்த நித்தியத்துவம் வரணும்னு தேவாதிபதியோட கஷ்டப்படலாம். அப்ப அவளும் இவங்க ஈக்குவல் பண்ண என்ன ஆகும், எப்ப பார்த்தாலும் பூ சண்டை நடக்கும். அப்ப யோகா அம்மாவை பிரார்த்தனை பண்ண பொழுது ஆசுரின்னு ஒரு அம்மாவை பிரார்த்தனை பண்ணலாம். சுரினா அசுரன், ஆசுரினா அசுர தன்மையை போக்குது. அந்த அம்மா என்ன பண்ணா ஞானத்துல வந்து தேவாதி முனிவர்கள் ஞானம் உண்டு, அசுரர்களுக்கு முன்போக்கு ஜாஸ்தி. அவன் என்ன பண்ணா அமிர்தத்தை எல்லாத்தையும் கொடுத்து எல்லா கையிலும் பரிமாறியாச்சு. வந்தது வந்த உடனே இது ஒரு கண்டிஷன், கண்டிஷன் போற என்ன சொல்லிட்டான்னா இந்த அமிர்தத்தை முழங்கை மடக்காம குடிக்கணும். இந்த முழங்கை மடக்காம குடிச்சாலும் வாய்க்கு போகும். அப்ப என்ன பண்ணா முழங்கை குந்தேவிக்கா இது குடிச்சா நிச்சயம் படிக்காது, அதனால முழங்கை மடக்காம குடிங்க அப்படின்னா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அசுரனுக்கு கோபம் ஜாஸ்தி. இவங்க ஏதாவது ஒரு பண்ணுவாங்க தெரியும். இப்ப தேவாலயம் சொல்றாங்க படிச்சிடும். அதனால என்ன பண்ணிட்டா என்னெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் வச்சுட்டு அசுர கூட்டம் அப்படியே போயிருக்கு. இப்ப என்ன பண்ணா தேவாலயம் சொன்ன வாக்கி காப்பாற்றும். அப்ப முழங்கை மடக்காம தான் குடிக்கணும். அப்ப என்ன பண்ணா பிரம்மா விஷ்ணு கூட்டி விட்டார், விஷ்ணு பிரம்மா கூட்டி விட்டார், ருத்ரன் மகேஸ்வரர் கூட்டி விட்டார், மகேஸ்வரர் ருத்ரன். இந்த இன்னொரு மூணு போது கை வணங்காது. அப்ப 2 பேரும் பரிமாறி இந்த அமிர்தத்தை சாப்பிட்டாங்க. அந்த அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய ஆற்றல் சக்தி ஞானத்தை கொடுத்து ஆசிரியர் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 9 துர்கா. இதை பத்தி இன்னும் பிரகாசமான நிறைய நூல்கள் பெருசுதான் பேசிருக்கு. உங்களுக்கு எதை சொன்னா ஈஸியா புரியுறதுக்காக சின்னதா இருக்கும். அப்படி இந்த 9 துர்கையும் ரொம்ப எல்லா தேவாலயங்களும் அகஸ்திய மாமி முதல் எல்லா தவசீலர்களும் வழிபட்டிருக்கார்கள். சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி அந்த அம்பாள் சிவபெருமான் கையில ஏற்றிருக்கார் சூரிய துர்காவ. அர்ஜுனன் வழிபட்டிருக்கார், ராமபிரான் வழிபட்டிருக்கார், லட்சுமணன் வழிபட்டிருக்கார். இப்படி துர்க்கை உபாசனை பண்ணாத தேவர்களே கிடையாது. அப்பேற்பட்ட மகத்துவத்தையும் அப்பேற்பட்ட ஆற்றல் சக்தியும் அப்பேற்பட்ட அந்த பெரும் மகிமையை தரக்கூடியவர்கள் இந்த துர்காதேவி. அப்பேற்பட்ட அந்த துர்க்கைக்கு ஒரு துர்க்கை ஹோமம் பண்ணல, எப்பொழுதுமே நமக்கு பிரம்மாண்டமா பண்ணிய பழக்கிறதுனால 9 துர்க்கையும் பிரதி வருஷமும் நம்ம கோயில பண்ணிடுறோம். இந்த துர்க்கையை சொல்லி இந்த முதற்கால யாகம் சிறப்பாக நடைபெற்று நாளை காலை ஆற்றல் சக்தியே அம்மாளை கொடுக்கிறார். இந்த ஆற்றல் சக்தியோட இருந்தா போதுமா? ஏதாவது சௌபாகியத்துக்கு நம்ம என்ன வேணும்? பணம் காசு தான் வேணும் இல்லையா? அந்த பணம் காசு அதிகமா தரக்கூடிய தேவி நாளை காலை அஷ்டலட்சுமி ஹோமமாக ஷோடச மகாலட்சுமியாக வருஷம் அஷ்டலட்சுமி ஹோமம் பண்ணுவோம். இந்த வருஷம் ஸ்பெஷலா ஷோடச மகாலட்சுமி ஹோமம் வரும். அதனால ஷோடச 14 செல்வங்களும் பெற வேண்டும் என்பதற்காக நாளை காலை 2ஆம் கால யாக வேண்டி 9 மணி அளவில் ஹோமம் பெறும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகள் இந்த வருஷமே பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுவா, புதன்கிழமையில ஆரம்பிச்சிருக்கோம். அம்பாளுக்கு உகந்த நாளோட பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு வருடமும் சனிக்கிழமை ஆரம்பிச்சு திங்கக்கிழமை முடிஞ்சிருக்கு. ஒரு வருஷம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு வியாழக்கிழமை முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் புதன்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை. எல்லாமே அம்பாளுக்கு உகந்த குருமண்டல ரூபினிலே பேர் அம்பாளுக்கு. அந்த அம்பாளுக்கு நாளை காலையில் அஷ்டலட்சுமி ஷோடச மகாலட்சுமி ஹோமம் நாளை மாலை
ஐயா பத்திரிகை வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால பத்திரிகை பார்த்த போல அந்த ஹோமம் சிறப்பாக நடைபெறும் என்பதை அப்படியாவது பத்திரிகை கொடுத்த பிரிச்சு பாருங்க. ஏன்னா எடுத்து போய் வீட்டுக்கு ஸ்டாண்ட் ஆகிருக்கீங்கன்னா டேபிள் டாப்ல ஆகிருக்கீங்க, பத்திரிகை குவாலிட்டியா இருக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பத்திரிகை என்ன போட்டிருக்காங்க கொஞ்சம் தயவு செய்து பார்த்து படிச்சு எல்லோரும் வந்து கலந்து கொள்வது தான் இந்த முக்கிய அறிவிப்பு. அதனால